ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிறது 1/2 kg மட்டனில் செய்கிறேன். மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வச்சு 10 விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு 3 தக்காளி, 3 வெங்காயம், 4-5 பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மராத்தி மொட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் வெந்த பிறகு அந்த தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன வாணல் வச்சு அதில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு நல்லா வறுத்து வச்சுருங்க. நிறுத்திட்டு கூட தேங்காய் போட்டு வருங்க. அந்த கலர் மாறாமல் நல்லா வாசனையாக இருக்கணும். அதுக்காக இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு இது வதங்கின பிறகு இதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி நல்லா வெங்காயம் கண்ணாடி போல் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு வெட்டி வச்சு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி எடுத்து அதில் நாம் வறுத்து வச்ச மிளகு, சீரகம், கேஷ்யூ, தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வச்சுருங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். அதை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி. அதன் பிறகு மட்டன் வேக வச்ச மட்டனும் அந்த சூப்போடு எல்லாம் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி போட போகிற மசாலா கொஞ்சமாக புதினா போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வதங்கிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆச்சி மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் 50 கிராம் பாக்கெட்டில் ஒன்று போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் காரத்தூள், தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு போகிற வரைக்கும் வதக்குங்க.
வெந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டணும். இது எல்லாமே எல்லா மசாலாவும் மட்டனில் நல்லா போய் சேர்ந்து கலந்து வரணும். அது மேலே கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச புதினாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவியை மூடி வைங்க. மூடிட்டு பிறகு எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தால் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் இந்த மட்டன் மசாலா வெந்திருக்குன்னு அர்த்தம். மட்டன் ஏற்கனவே அதில் குக்கரில் வெந்துருச்சு. அது மட்டன் எல்லாம் கலந்து நல்லா வெந்த பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு மட்டனை இறக்கி வச்சுருங்க. சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்